தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. 1,44,634 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மொத்தம் 892 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகம் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்து கட்டணம் வசூலிக்கும் அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் மட்டும் 6,606 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மொத்தம் 54 சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகிறது. இதில் ஆண்டொன்றுக்கு 5% முதல் 10% வரை கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று நள்ளிரவு முதல் தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியிலும் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. கார், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களுக்கு பழைய கட்டணத்தில் இருந்து இருமுறை பயணத்திற்கு ₹5 கூடுதலாகவும் மாதாந்திர கட்டணம் ₹65 கூடுதல் வசூலிக்கப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்களுக்கு ஒருமுறை செல்ல கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இருமுறை பயணத்திற்கு ₹5 மாதாந்திர கட்டணம் ₹105 கூடுதல் வசூலிக்கப்பட உள்ளது. லாரி, பஸ் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு ஒருமுறை செல்ல ₹5, இருமுறை பயணத்திற்கு ₹10 கூடுதலாக மாதாந்திர கட்டணம் ₹215 வசூலிக்கப்பட உள்ளது. 2 அச்சு மிக கனரக வாகனங்களுக்கு ஒருமுறை ₹5, இருமுறை பயணத்திற்கு ₹20 கூடுதல் மாதாந்திர கட்டணம் ₹345 கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணங்கள் ஃபாஸ்ட் டாக் வசதி உள்ளிட்ட வாகனங்களுக்கு மட்டும் பொருந்தும் எனவும், ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் சுங்கச்சாவடிகளில் அமல்படுத்தப்படும் கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் வாய்ப்பு உள்ளதாக லாரி ஓட்டுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.